அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஒய்டி ஸ்டுடியோ பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஒய்டி ஸ்டுடியோவை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். புதிய யூடியூபர்ஸ் இந்த ஒய்டி ஸ்டுடியோவிலே நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ இந்த ஐடியாஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் சேனல் நல்லாவே குரோ ஆகும். அதுபோல் தான் என்னுடைய சேனலில் நான் ஒய்டி ஸ்டுடியோவை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு என் ஆடியன்ஸ் யார், என்னுடைய ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, என்னுடைய ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டேன். இப்போ என்னுடைய சேனல் நல்லாவே இருக்கு. ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு டே டு டே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீப் அண்ட் கிளியராக தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு மானிட்டைசேஷனுக்கு இப்படி அதாவது எந்தெந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுடைய இன்டர்வியூஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒய்டி ஸ்டுடியோ அனலிட்டிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் வேறு லெவலில் நீங்கள் கொண்டுட்டு போகலாம். இனி டிப்ஸே நீங்கள் தேட தேவையில்லை. சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டுடியோவிலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியலை. ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஃபுல்லாக அனலிட்டிக் பண்ணிக்கங்க. புதிய யூடியூபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒய்டி ஸ்டுடியோவை பற்றி ஆல்ரெடி பிக்கஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கு. இந்த ஒய்டி ஸ்டுடியோ டோட்டலாக டேஷ்போர்ட், கண்டென்ட், அனலிட்டிக்ஸ், கம்யூனிட்டி, ஏர்னிங் டேப், இது எல்லாமே எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அனலிட்டிக்கில் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ப்ளோர் டாபிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் மார்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நேராக பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஜுக்கு போகும். ஹெல்ப் சென்டர்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் டிப்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக புதிய யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஐடியா. சரிங்களா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலில் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு ஒரு க்ரோ கிடைக்கும். நானும் என்னுடைய சேனலுக்கு இதை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியுது, எனக்கு நல்லாவே வியூஸ் போகுது. சரிங்களா, இப்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோக்கு டிப்ஸ் வேணுமா, லைவ்க்கு டிப்ஸ் வேணுமா, இல்லை ஷார்ட்ஸ்க்கு டிப்ஸ் வேணுமான்னு இவங்களே இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோக்கு டிப்ஸ் கேட்குறேன். ஸோ வீடியோ டிப்ஸை நான் போய்க்கிறேன். இந்த இடத்துல A to Z எல்லாமே இருக்குது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பல விஷயங்கள் இருக்குது, அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், டிப் டு லேர்ன் வாட் வியூவர்ஸ் ஆர் வாட்சிங்னு இருக்குது. டிப் டு லேர்ன் who யுவர் வியூவர்ஸ் யாருன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ரீட்டர்னிங் வியூவர்ஸ் டிப்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த 3 டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இங்கே நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் டு லேர்ன் அப்படின்னு இருக்கா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த பேஸில் உங்களுடைய கண்டென்ட்டை பார்க்குறாங்க, அதாவது உங்களுடைய அனலிட்டிக் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் டேப் இருக்கும். ஸோ அது சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுடைய ஆடியன்ஸ் யார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்ச் யுவர் ஆடியன்ஸ் லாஸ்ட் 7 டேஸில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதெல்லாம் எங்கே போயிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பிக்சர் போடுறேன் பாருங்கள். இதையும் நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் லாஸ்ட் 20 டேஸில் எந்த சேனலில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அனலிட்டிக்கில் காட்டும். சரிங்களா, அதுவும் நான் இப்போ எங்கே போயிட்டு பார்க்கணுன்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த டைமிங்கில் பார்க்குறாங்க அதுவும் அனலிட்டிக்கில் காட்டும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்னா ஆடியன்ஸ், உங்கள் ஆடியன்ஸ் அதிகமாக எதை பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்களா, இல்லை லைவ் பார்க்குறாங்களா, இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். ஆடியன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக் போய்க்கிறேன். ஆடியன்ஸ் இப்போ நான் சொன்ன அனைத்துமே இங்கே தான் இருக்குங்க. ஆடியன்ஸ் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் யுவர் வியூவர்ஸ் ஆர் ஆன் யூடியூப், இந்த இடத்துல தான் உங்களுடைய டைமிங் இருக்கும். இந்த டைமிங் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள், எனக்கு எப்போ என்னுடைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தா
காலையிலலாம் பார்க்கலங்க, 6 மணிக்கு மேலே பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், வாட்ச் யுவர் ஆடியன்ஸ் வாட்சஸ். என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 டேஸில் இத்தனை சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. இதில் ஏதாவது ஒன்று நான் வந்து மேக் பண்ணி வீடியோவாக போடலாம், அதை விட பெட்டராக. அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 28 டேஸில் என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை சேனலை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, இதை விட என்ன பெட்டராக நமக்கு சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. திரும்பவும் நம்ம ட்ரெண்ட்ஸ் போய்க்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், திரும்பவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்குது, இதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கிரியேட்டர் டிப்ஸ், திரும்பவும் நம்ம போன இடத்துக்கே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ டிப்ஸ் போய்க்கலாம். இப்போது நம்ம என்ன பார்த்தோன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸில் டிப்ஸ் டு லேர்ன் வாட் வியூவர்ஸ் ஆர் வாட்சிங், அதை நம்ம பார்த்துட்டோம். அது எங்கே இருக்குது, என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் டு லேர்ன் ஹூ யுவர் வியூவர்ஸ் யாருன்னு இருக்குது, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனலிட்டிக் பேஜில் தான் இதுவும் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஏஜ், நம்ம வந்து வீடியோ போட்டால் எந்தெந்த ஏஜில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜை வச்சே நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸை கவர் பண்ணலாம். லைக் சின்ன பிள்ளைங்க 12 to 18 வரைக்கும் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசி வீடியோ போடலாம். அப்போ 65க்கு மேலே பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பேசலாம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேலா ஃபீமேலா. ஸோ நீங்கள் மேலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணலாம், ஃபீமேலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போடலாம் நல்ல விதமாக. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் அனலிட்டிக் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒன்று தான். ஸோ என்னென்னா யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறாங்க, லைக் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட், பாகிஸ்தான், பிரேசில், இந்தோனேசியா, ஸோ இங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பார்த்தாங்கன்னா இந்தியா பீப்புளை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ போடலாம். ஸோ லைக் பாகிஸ்தானில் அதிகமாக பார்த்தாங்கன்னா அங்கே என்ன பாகிஸ்தான் பீப்புள்ஸ்க்கு பிடிக்குமோ அதை கூட ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். லைக் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், உங்களுடைய வீடியோவுக்கு சப்டைட்டில் என்னென்ன இருக்குது, அதாவது சப்டைட்டிலோட பார்க்குறவங்க வந்து எத்தனை % அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா YT ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா YT ஸ்டுடியோவை ஃபுல்லாக கற்றுக்கணும். அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நியூ அண்ட் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் டிப்ஸ் அப்படின்னு இருக்குது, இதை நம்ம டச் பண்ணிக்கலாம். நியூ ஒன் ரிட்டர்னிங் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்னிங் வியூஸ், இப்போது நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்மளுடைய பழைய ஆடியன்ஸ், நம்மளுடைய பழைய வியூவர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை ப்ளூ கலர், அவங்க புதிய வியூவர்ஸ். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ அதையும் நீங்கள் அனலிட்டிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நியூ வியூவர்ஸ் வரலைன்னா உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா புதிய ஆடியன்ஸ் வர தான் உங்களுடைய சேனல் க்ரோ நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னா இந்த 3த்தையும் பார்த்துருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அனலிட்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேனலை நீங்கள் பில்டு பண்ணி டெவலப் பண்ண சரிங்களா. அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு என்கிட்ட கமெண்ட் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, அக்கா யூடியூப்பில் உள்ள சாங் ஆர் மியூசிக் போட்டால் மானிட்டைசேஷன் ஆகுமா அக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மானிட்டைசேஷன் வந்து கஷ்டம்தான். ஏன்னா யூடியூப்பில் இருக்கிற சாங் வந்து ஆல்ரெடி காப்பிரைட்டடாக இருந்தால் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் அஃபிஷியல் சாங் யூஸ் பண்ணுங்கள். அஃபிஷியல் சாங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னா கொலாபரேஷன் வீடியோ போடலாமா சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து நாளைக்கு வீடியோ போடுறேன் டீப் அண்ட் கிளியராக. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் 3 விஷயம் நான் சொல்லியிருப்பேன். இந்த 3 விஷயமும் நீங்கள் கரெக்டாக அனலிட்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் யார், உங்களுடைய ஆடியன்ஸ் எத்தனை மணிக்கு பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறாங்க, எந்த ஏஜில் இருந்து பார்க்குறாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடியன்ஸுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட பேசி உங்கள் சேனலை பில்டு பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இந்த விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா
டவுட்னா கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மானிட்டைசேஷன், அதாவது டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட்டு, பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், இதை பற்றியெல்லாம் தெரியணும்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. ஒன்ஸ் அகேன் நான் சொல்லிக்கிறேன், புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பேசிக்கை தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்னா என்ன, யூடியூப்பில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் இருக்குது. ஒருவேளை என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 199 ரூபா தான். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.